இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். வாசிப்போமே. முதல் வசனமாக எபேசியர்ல 6வது அதிகாரத்துல 11-13 வரைக்கும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்தி முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். போன வாரம் பைபிள் ஸ்டடியில நம்ம கர்த்தர் நம்ம எல்லோரையுமே கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறந்த அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்மளை சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு போராட்டம், நீங்க கிறிஸ்துவுக்கு முன்னாடி நமக்கு இருந்த போராட்டம் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் உள்ள மனிதர்களோட தான் நமக்கு எல்லா போராட்டமும் இருந்தது. ஆனா இப்பொழுதோ கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் அத்தனை பேருக்குமே வான்மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தர் தெளிவாக பவுல் மூலியமா நமக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. மற்ற அப்போஸ்தலர்களும் இதே காரியங்களை தான் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய நிரூபங்கள்ல பாத்தீங்கன்னா ஏசப்பா பூமியில வந்தப்பையும் ஆவிக்குரிய விஷயங்கள், நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார். அதே போலதான் பழைய ஏற்பாட்டு முழுக்க பாத்தீங்கன்னாக்கா ஆவிக்குரிய போராட்டம். ஆனா அந்த ஆவிக்குரிய போராட்டம் நமக்கு இருந்ததை அநேக எடுத்துக்காட்டுகள் நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம். சோ கடந்த வாரம் பாத்தீங்கன்னாக்கா எபேசியர்ல சத்தியம் 6:14 சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகும். அப்போ போன வாரம் முதல் சர்வாயுத வர்க்கமா சத்தியத்தை குறித்து நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்தோம். அது எதன் அடிப்படையில நாம எல்லாமே இந்த உலகம் முழுவதுமே மாமிசத்துலதான் இருக்குது. இந்த உலகம் நம்ம கண்களை பார்க்கறது எல்லா காரியங்களுமே மாமிசத்துலதான் நமக்கு தெரிகிறது. மாமிசத்தின்படிதான் நம்ம நடக்கிறவர்களாக இருந்தோம். ஆனா ஆவிக்குரியவர்களாக மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி அவர் நிக்கமுதேவுக்கு சொல்லிட்டு, மாமிசத்தில் பிறப்பது மாமிசமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும். அப்ப நம்ம எல்லாமே நம்ம ஆவிக்குரியவர்களாக மாறிவிட்டோம். இன்னைக்கு கர்த்தருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நாம எல்லா காரியங்களையும் ஆவிக்குரிய ரீதியில மட்டும்தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்ப ஆவிக்குரிய ரீதியில பார்க்கிறப்ப மட்டும்தான் நமக்கு ஆவிக்குரிய அந்த பிசாசோட நமக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்குது. அந்த போராட்டத்தை நாம வெற்றி கொள்ளணும்னாக்க அப்ப தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம அணிந்திருக்க வேண்டும். கர்த்தர் ஒரு மொத்தம் 6 சர்வாயுத வர்க்கம் இருக்கு. அதுல 1-2 மட்டும் எடுத்துக்க சொல்லல, முழுமையாக அதை எடுத்துக்கொண்டுதான் நம்மளால பிசாசோட போர் செய்ய முடியும். யோவான் 4:24 சொல்லுது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். சோ கர்த்தர் நமக்கு தெரியும் 1 தெசலோனியர் 5:23 உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. அப்ப கர்த்தர் நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து அவர் தன்னுடைய சாயல்ல ஆவி ஆத்மாவை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அந்த ஆவியோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும், ஆத்மாவின் செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே வேற ஒரு பைபிள் ஸ்டடியில நாம பார்த்திருக்கிறோம். அப்ப நம்முடைய ஆவி, கர்த்தருடைய ஆவியை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நாம மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்து தேவனுக்கு விரோதமாக இருந்தோம். அப்ப அந்த நம்மளுடைய ஆவி பிசாசின் ஆவியோட கலந்து இருந்தது அப்படின்னு சொல்லி எபேசியர் 2வது அதிகாரத்துல 1 முதல் 3 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம ஏற்கனவே தியானிச்சு பார்த்திருக்கிறோம். சோ அதன் அடிப்படையில இன்னைக்கு போன வாரம் நம்ம என்ன பைபிள் ஸ்டடி பண்ணோமோ அதை ஒரு சுருக்கத்தை பார்த்துட்டு அதோட தொடர்ச்சியை இன்னைக்கு நம்ம நீதி என்னும் மார்க்க அவசியத்தை தரித்தவர்களாக இருக்கணும்னு சொன்ன அந்த வார்த்தைக்குரிய அர்த்தத்தை கொஞ்சம் டீட்டெயில்டா கர்த்தர் கொடுத்த அந்த வசனங்கள் வழியாக நாம தியானித்து பார்க்க போகிறோம். வாசிப்போமே. 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆமென். இந்த வசனத்துல கர்த்தர் நமக்கு தெளிவாக சொல்றாரு, உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான், அவன் பிசாசு.
அவன் வந்து எப்படி வந்து சிங்கத்தோட வந்துட்டு ஒப்பிடுறாரு. நம்ம போன வாரம் பார்த்தபடி பார்த்தீங்கன்னா, சிங்கம் வந்து அந்த ஆண் சிங்கம் அந்த பெண் சிங்கம் ரெண்டும் சேர்ந்து தான் வந்துட்டு தங்களுக்கு தனக்கு தேவையான இரையை வந்துட்டு அடித்து பிடித்து சாப்பிடும். அப்ப ரெண்டு சிங்கமும் எதிர பக்கத்துல போய் இருந்துட்டு, பொதுவா ஆண் சிங்கம் வந்துட்டு வேட்டைக்கு போகாது, பெண் சிங்கம் தான் வந்துட்டு வேட்டையாடும். இப்போ ஆண் சிங்கம் வந்துட்டு அங்க தான் பக்கத்து வர சிறிய மிருகங்களை பார்த்துட்டு கர்ஜிக்கிற சத்தத்தை இடுறப்ப அங்க சிங்கம் இருக்குதுன்னு சொல்லி அந்த மிருகங்கள் வந்துட்டு மற்ற மிருகங்கள் வந்துட்டு எதிர் திசையில ஓடுறப்ப அங்க பெண் சிங்கங்கள் ஒளிந்திருந்து அதை தாக்கி தங்களுக்கு இரையாக்கி கொள்ளும். அதே போலதான் வந்துட்டு நம்மளுடைய பிசாசானவன் வந்துட்டு கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அந்த சிங்கம் வந்து நம்ம வந்துட்டு நேரடியா அந்த ஆண் சிங்கம் வேட்டையாடாது, ஆனா வந்து பெண் சிங்கம் தான் வேட்டையாடும். ஆனா அந்த ஆண் சிங்கத்தோட வேலை வந்துட்டு பயமுத்துற வேலை தான். அதே போலதான் இன்னைக்கு பிசாசானவனும் இருக்கிறான். ஏன்னா கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் மேல பிசாசானவனுக்கு எந்த அதிகாரமும் வல்லமையும், நம்மளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரமும் வல்லமையும் வந்து கிடையாது. இருந்தாலும் பிசாசானவன் நம்மளை வந்துட்டு மேற்கொள்றதுக்கு அதிகமான வாய்ப்பை நாம கொடுத்துட்டோம்னா அவன் நம்மளை வந்து எளிதாக மேற்கொண்டு விடுவான். அப்படிங்கிறது தான் வந்துட்டு நமக்கு சத்திய வசனத்துல ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் இருக்குது. ஸோ யார் அந்த பிசாசவன் அப்படிங்கிறத ஒரு சுருக்கமா பார்த்துருவோம். வெளிப்படுத்துற விசேஷத்துல 12வது அதிகாரத்துல 7 முதல் 9 வரைக்கும். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். ஆமீன். இப்போ இந்த இடத்துல வந்து வானத்துல வந்துட்டு ஒரு பெரிய ஒரு யுத்தம் வந்து நடந்தது. அந்த யுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க அங்க இருந்த தூதர்கள், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த தூதர்களுக்கு இடையே வந்து பெரிய வந்து யுத்தம் வந்தது. அந்த யுத்தம் வந்து எதனால வந்தது? ஏசாயா புஸ்தகத்தை பார்த்தோம்னாக்க அந்த வலு சர்ப்பம் அந்த பிசாசு லூசிஃபரை தான் குறிக்குது. அந்த லூசிஃபர் வந்துட்டு தேவன் இருக்கிற அந்த இடத்துல வந்துட்டு அவன் வந்துட்டு ஆராதனைக்குரிய இடத்துல, அந்த மகிமைக்குரிய இடத்துல வந்துட்டு தேவனை ஆராதிக்கிற இடத்துல வந்துட்டு பிரதான தூதனாக இருந்த ஒருத்தன் தான். ஏசாயா 14 நானே வாசிக்கிறேன். 14 12 இருந்து 15 வரைக்கும். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழத்தள்ளப்பட்டாய். எதற்காக தள்ளினார கர்த்தராகமன? நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கான். அப்ப நட்சத்திரங்களுக்கு மேலான ஒரு வானத்துலதான் வந்துட்டு தேவனுடைய சிங்காசனம் வந்துட்டு இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதானமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அப்ப உண்மை தன்னை வந்து உண்டாக்கினவர் தேவனாகிய கர்த்தருக்கு, அவருக்கு உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாய். அதனாலதான் வந்துட்டு அவன் வந்து பாதாளத்துல தள்ளப்பட்டான். அவன் மட்டும் தள்ளப்படல, அவனோட சேர்ந்த 1/3 பங்கு அந்த தூதர்களையும் அவன் இழுத்து கொண்டுதான் வந்துட்டு அவர்கள் எல்லோருமே வந்துட்டு அந்த தூதர்கள் எல்லோருமே இன்று பிசாசாக இருக்கிறார்கள். பூமியில வந்துட்டு வாசிப்போமே வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்துல அதிலே 10 இருந்து 12 வரைக்கும். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளுப்பட்டு போனான். மரணம் நேடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ! பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து
மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஆமென். ஆமென். சோ கர்த்தர் வந்துட்டு அவன் வந்து பூமியில தள்ளினதுக்கு அப்புறம் அவன் வந்து முதல்ல போய் யாரை போய் வஞ்சித்தான்? ஆதாமையும் ஏவாளையும். ஏவாளை தன்னுடைய பொய் சொல்லிதான் வந்துட்டு அவன் வஞ்சித்தான். வஞ்சித்ததுனால பாவம் வந்துட்டு ஆதாம் மூலியமாக வந்து உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்கள் மேல வந்தது. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால, அவருடைய இரத்தத்தினால, தங்கள் சாட்சிகளினாலும் வசனத்தினாலும் அவனை ஜெயித்திருக்கிறார்கள். சோ அப்பேற்பட்டவர்களாகிய நாம எல்லோருமே இன்னைக்கு வந்துட்டு கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு வந்து ஒரு சபையாக கூடிய அனுதினமும் நாம வந்து அவருடைய வசனங்களை வந்து நாம தியானிக்கிறோம். எதற்காக? பிசாசின் வஞ்சனையிலிருந்து நாம வந்துட்டு எந்த விதத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்துட்டு ஏமாந்து போக கூடாது என்பதற்காக தான். ஏன்னா வந்துட்டு பூமியில இருக்கிறவங்களுக்கு ஆபத்து வரும்னு சொல்லி வசனம் வந்து சொல்லியிருக்கு. ஆபத்து அவன் வந்து நேரடியா நம்மளை வந்துட்டு மாம்சத்தின்படி அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆவிக்குரிய ரீதியில நம்மளை வந்துட்டு சோதனைகளை வந்து அவனால கொண்டு வர முடியும். அந்த சோதனையை நாம வந்துட்டு வசனத்தின் மூலியமாக மட்டுமே வந்து ஜெயிக்க முடியுமே தவிர வேற எந்த விதத்திலையும் பிசாசானவனையும் நம்மளால வந்துட்டு மேற்கொள்ள முடியாது. அந்த சோதனைகள் நம்மளுடைய மனதை மயக்கிற மாதிரி, தேவனுக்கு விரோதமாக பாவத்துல விழ வைக்கிற மாதிரி, பாவத்துல நீடித்திருக்கிறது மாதிரி, நம்ம வந்து ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள வைக்கிற மாதிரி தான் வந்துட்டு அவனுடைய வேலையாகவே இருக்கும். நாம அதுக்கு முழுமையா இடம் கொடுக்க ஆரம்பிச்சோம்னாக்க அவன் நமக்குள்ளே வந்து நமக்கு தேவனா வந்துட்டு நம்மை ஆளுகை செய்வான், நாம இடம் கொடுத்தோம் என்றார். அதுக்காக தான் வந்துட்டு நம்ம அனுதினமும் வந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம வந்துட்டு புசித்து கொண்டே இருக்கணும். படித்து கொண்டு 3 வேளையும் நாம வந்துட்டு படிக்கணும். படிச்சு ஜெபம் பண்ண கர்த்தர் நமக்கு எல்லா காரியங்களிலிருந்தும், நமக்கு எல்லா சோதனைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பிசாசானவன் யாரு பின்னாடி போய் யுத்தம் பண்ண போகிறாங்கிறத இன்னொரு வசனத்தை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 12:17. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. ஆமென். இன்னைக்கு நாம எல்லோருமே தேவனுடைய வசனத்தை, இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை நாம கை கொள்ள ஆரம்பிக்கிறப்ப அவர் மேல வந்துட்டு உண்மையான அன்பை செலுத்துறோம். அப்பொழுது நாம கை கொள்ள கர்த்தர் அனுதினமும் நமக்கு கிருபையை கொடுக்கிறாரு. அதற்கு மேல வந்துட்டு அந்த கை கொள்ளும் பொழுது நமக்கு சாட்சி உடையவர்களாக நாம இருக்கிறோம். அப்ப யார்கிட்ட சாட்சி இருக்குதோ அவர்கள் பின்னாடிதான் போய் பிசாசானவன் அவர்களை இன்னும் அதிகமான சோதனைக்குள்ளாவதற்காக அவன் எப்பொழுதுமே யுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். இப்போ அவனோட நாம வந்துட்டு கண்டிப்பா யுத்தத்துல வந்து நாம இருக்கிறோம். என்னைக்கு கர்த்தரை வந்துட்டு முழுமையாக அறிந்து கொண்டு தேவன் ஒருவர், இயேசுவின் நாமத்தினால எடுக்கிற ஞானஸ்தானம் தான் சரி என்று எடுத்தோம்னா, அதுக்கப்புறம் நாம வந்துட்டு விரும்பினாலும் விரும்பாவிட்டும் ஆவிக்குரிய போராட்டம் நமக்கு உண்டு. இந்த உலகம் எல்லாருமே வந்துட்டு எல்லா மனிதர்களுமே வந்துட்டு 2 ஆவிகளை உடையவர்கள். 2 ஆவிகள்னா, ஒண்ணு வந்துட்டு கிறிஸ்துவின் ஆவியோடு அவர்கள் ஒன்றாக இருப்பார்கள், அப்படி இல்லை என்றால் பிசாசின் ஆவியோடு ஒன்றாக இருப்பார்கள் சொல்லி நம்ம போன வாரம் வந்துட்டு சவுல் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர் தேவனுடைய வார்த்தைக்கு 2 முறை வந்து கீழ்ப்படியாம போனதுனால பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு போன உடனே வந்துட்டு பிசாசின் ஆவி வந்து அவரை வந்து ஆட்கொண்டதுங்கிறத நம்ம வசனத்தில் பார்க்கலாம். அதேதான் வந்து எபேசியர்ல 2வது அதிகாரத்துல 1-3 வரைக்கும் உள்ள வசனம் அதே தான் சொல்லுகிறது. நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி பிசாசின் ஆவியோடு அவனுடைய விருப்பங்களுக்கு விருப்பப்பட்டு நம்முடைய மனதும் மாமிசமும் விரும்பினதை செய்து தேவனுக்கு விரோதமானவர்களாக இருந்தோம். ஆனா இப்பொழுதும் வந்து நாம தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக எப்ப இருக்க முடியும்னா, நம்மளுடைய மனதை புதிதாக்கணும். நம்ம பழைய மனுஷன் ஒளிந்து போயிட்டான், புதிய மனுஷனை நாம் வந்து தரித்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுனாக்க நாம வசனத்துல தேறி வசனத்தை படிச்சு அதற்கு கீழ்ப்படிஞ்சு நம்மளுடைய மனம் வந்து புதிதாகிறதுனாலே நாம வந்துட்டு ஒவ்வொரு நாளும் மறுரூபமாகி கொண்டிருக்கிறோம். இப்ப எல்லாமே ஆவிக்குரியதுதான் அந்த உலகம், ஆனா மாம்சத்துலதான் இருக்குது. அது எப்படிங்கிறத இன்னும் ஒரு சுருக்கமா வந்து பார்த்துருவோம். சங்கீதம் 102:25. நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. ஆமென். ஆதியாகமத்துல 2வது அதிகாரத்துல நம்ம வந்து முதல் வசனம் வாசிச்சாலும் சரி, ஆதியாகமம் 1 அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிச்சாலும் கர்த்தர் வந்துட்டு வானத்தையும் பூமியையும் ஆதியிலே சிருஷ்டித்தார். அதுவே இங்கிலீஷ்ல வாசிச்சு பார்த்தோம்னாக்க ஹெவன்ஸ்ன்னு இருக்கும், ஆனா எர்த் வந்துட்டு சிங்கிளா தான் இருக்கும். சோ அதனாலதான் இந்த வசனத்தை எடுத்தோம். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். கர்த்தர் வந்துட்டு ஒரு பூமியை தான் வந்துட்டு அஸ்திபாரப்படுத்தினார்.
ஆனா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரிகையாய் இருக்கிறது என்று வசனம் இருக்குது. அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட வானங்கள் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி நமக்கு வசனத்துல வந்து நம்ம வந்து இன்னும் வந்துட்டு இதை குறித்து வந்து பவுல் வந்துட்டு சொல்ற வசனங்களையும் நம்ம வந்து பார்ப்போம். அதற்கு முன்னாடி அப்போஸ்தலர் 7:29 சொல்லுது, ஸ்தேவான் சொல்லுவார்ல, வானம் 7:49 வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படியுமாய் இருக்கிறது. எனக்கு நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்லி ஸ்தேவான் வந்து சொல்றாரு. அப்போ வந்து கர்த்தருடைய சிங்காசனம் வானத்துல இருக்குது. நமக்கு வந்துட்டு அநேக வானங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கான். அவர் எந்த வானத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதையும் வசனத்துல வந்து பார்ப்போம். 2 கொரிந்தியர்ல 12வது அதிகாரத்துல 2 முதல் 4 வரைக்கும் வசனம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். ஆமென். சோ இந்த வசனத்துல பவுல் வந்துட்டு அவர் வந்து 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டேன்னு சொல்றாரு. ஆனா அது வந்துட்டு எனக்கு தெரியாது, நான் சரீரத்துல இருந்தேன்னா இல்ல ஆவியில இருந்தேன்னா தெரியாது. ஆனா அங்க 3ஆம் வானத்திற்கு நான் எடுக்கப்பட்ட பொழுது அங்க வந்துட்டு மனுஷர்கள் பேசுற பாஷை அங்க வந்து பேசப்படலை, வேறொரு பாஷையை நான் வந்து கேட்டேன்னு சொல்றாரு. அப்ப அவர் எடுக்கப்பட்ட அந்த 3ஆம் வானம், இந்த 3ஆம் வானத்துக்கு மேல வந்துட்டு 4வது வானம் இருக்குதா 5வது வானம் இருக்குதான்னு நம்ம வந்துட்டு தேவ வசனத்துல பார்த்தோம்னாக்கா அப்படி ஒன்று சொல்லப்பட்ட மாதிரி இல்லை. அப்ப 3ஆம் வானம் ஒண்ணு 3ங்கிற நம்பரை குறிக்கிறப்ப அப்ப 2ஆம் வானம், அது முதல் வானம்ங்கிறது இருக்குது. அதையும் கொஞ்சம் குறிச்சு நாம வந்துட்டு வசனத்தின் வழியாக பார்ப்போம். ஆதியாகமத்துல 1 அதிகாரத்துல 20வது வசனம். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். ஆமென். இப்ப நாம பூமியில இருந்து மேல அன்னார்ந்த வானத்தை பார்க்கும் பொழுது அந்த அட்மாஸ்பியர்ல வந்துட்டு தான் வந்துட்டு அந்த எல்லா பறவைகள் எல்லாமே வந்து பறக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த வானம் தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு முதல் வானம். அதற்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்த வசனமா வந்து அப்போஸ்தலர்ல 2:19-20 வரைக்கும். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம், அக்னி, புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். ஆமென். ஆமென். அடுத்தது வந்து சங்கீதம் 147 4-5 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிங்க. அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. ஆமென். இப்ப இந்த 2 வசனங்களை நம்ம வந்து வாசிச்சப்ப பாத்தீங்கன்னா உயர வானத்திலே அற்புதங்களையும் சொல்லி இருக்குது. அந்த உயர வானத்துல சூரியனை குறித்து சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அதுக்கப்புறம் அந்த சங்கீதம் வாசிச்ச வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார் அப்படிங்கிற இந்த 2 வசனங்களையும் நாம வந்து ஒப்பிட்டு பாக்குறப்ப இவை எல்லாவற்றையுமே நம்ம வந்துட்டு இன்னைக்கு அறிவியல்ல வந்துட்டு நிறைய வந்துட்டு கோள்களை வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு நிறைய கோள்கள் வந்துட்டு இருக்குது. ஜூபிட்டர், சந்திரன், சூரியன், இந்த மாதிரி நிறைய கோள்கள் இருக்குது. அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு 2ஆம் வானம்னு சொல்லலாம், இல்ல வந்து இங்கிலீஷ்ல யூனிவர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்ல அதை வந்துட்டு பிரபஞ்சம்னு சொல்லலாம். இதுக்குள்ளதான் வந்துட்டு அந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. அந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களை வந்துட்டு நம்மளால வந்துட்டு எண்ணவே முடியாது. கர்த்தர் வந்துட்டு குழந்தையா வந்து பிறந்தப்ப அன்னைக்கு வந்துட்டு ஒரு பெரிய நட்சத்திரம் வந்துட்டு தோன்றினது. அந்த நட்சத்திரம் வந்து அந்த 3 ஞானிகளுக்கு வந்து சாஸ்திரிகளுக்கு வந்துட்டு வழிகாட்டினதுங்கிறத குறிச்சுமே நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு அறிவியல் விஞ்ஞானிகள் வந்துட்டு இதை குறித்து நிறைய தேடிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். இந்த கோள்கள் நிறைந்த அந்த உலகத்தை வந்து அதை வந்துட்டு யூனிவர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்ல பிரபஞ்சம்னு சொல்லலாம். இதைதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு 2வது வானம்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் யோபுல 22வது அதிகாரத்துல 12வது வசனம் வாசிப்போம். தேவன் பரலோகத்தின் உன்னதங்களில் இருக்கிறார் அல்லவோ, நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும், அவைகள் எத்தனை உயரமாய் இருக்கிறது. ஆமென். தேவன் பரலோகத்தில் உன்னதங்களிலே இருக்கிறார் அல்லவோ அப்படின்னு சொல்லிட்டு
நட்சத்திரங்களை உயர்த்த பாருங்கள், அவைகள் எத்தனை உயரமாக இருக்கிறதோ அதற்கு மேலாக தான் வந்துட்டு தேவன் இருக்கிறாரு. அதை தான் வந்துட்டு அவர் வந்துட்டு பவுல் வந்துட்டு 3ஆம் உலகம் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அவர் முக்கியமா வந்துட்டு அந்த வார்த்தையை வந்துட்டு அந்த வசனத்துல வந்துட்டு போட்டிருக்காரு. இதே விஷயத்த தான் வந்து நம்ம வந்துட்டு ஏசாயால வந்துட்டு படிச்சோம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன்னு சொல்லி பிசாசானவன் வந்து சொல்றான். ஸோ தேவன் வந்துட்டு வாசமா இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்க அந்த 3ஆம் வானம், அது எல்லா வானங்களுக்கும் மேலான ஒரு உயர்ந்தமான இடத்துல இருக்குது. அது மனிதர்களால விஞ்ஞானத்தின் மூலியமாகவும் அதை வந்துட்டு நாம வந்துட்டு அதை வந்து நெருங்க முடியாது. அப்ப தேவனுடைய சிங்காசனம் வந்துட்டு வானத்தில் இருக்குதுங்கிறத நாம வந்துட்டு புரிந்து கொள்வோம். தேவன் வந்துட்டு அப்ப நீங்க வந்து அந்த 2ஆம் உலகத்துல அந்த யூனிவர்ஸ்ன்னு சொல்றதுக்குள்ளதான் வந்துட்டு அந்த கோள்கள்லாம் இருக்குது. அதுல வந்து ஒரு கோள் தான் வந்துட்டு நம்மளுடைய பூமி. அப்ப தேவன் வந்துட்டு உயர்ந்த வானத்துல 3ஆம் வானத்துல இருக்கும்போது தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். அவர் தன்னுடைய வார்த்தையினால மாத்திரம்தான் எல்லாவற்றையுமே வந்துட்டு அவர் வந்துட்டு சிருஷ்டித்தாருங்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அப்ப தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் சிருஷ்டித்த எல்லாமே நம்ம மாம்ச கண்களுக்கு சில விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் இன்னும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. ஆனா அவை எல்லாமே வந்துட்டு ஆவிக்குரியவைகள் தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா மனிதனுக்கு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த இயற்கை மீதுமே வந்து கர்த்தர் வந்துட்டு நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. சங்கீதம் 115:16 சொல்லுது, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுப்புத்திரருக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வானத்துல அந்த உயர்ந்த வானத்துல இருக்கிற தேவாதி தேவன் வந்துட்டு நாம மனிதர்கள் எல்லோருமே தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாக ஆனதுனால கர்த்தரே வந்துட்டு யோவான் 3:13 சொல்லுது, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனுமே இல்லை. அப்ப கர்த்தர் தான் வந்துட்டு வானத்திலிருந்து நமக்காக இறங்கி வந்தாருங்கிறத நாம முதல்ல வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். கொலோசியர்ல 1:16 வந்து 16-17, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தலங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. ஆமென். நாம பார்க்கறதும் பார்க்க முடியாதவைகள் எல்லாமே வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு தனக்கென்றுதான் வந்துட்டு எல்லாவற்றையுமே வந்துட்டு சிருஷ்டித்திருக்காரு. அவருக்குள் தான் வந்து எல்லாமே வந்துட்டு நாமும் சரி மற்ற எல்லா விஷயங்களுமே வந்துட்டு நிலைத்திருக்கிறது. அப்ப இதை வந்து நாம வந்துட்டு முழுமையாக வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். இதுல ஒரு சில வார்த்தைகள் இருக்குது. சகல வஸ்துகளும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்களினாலும். ஸோ கர்த்தருக்கு சித்தம் இருந்தாக்க இன்னொரு பைபிள் ஸ்டடியில வந்துட்டு துரைத்தனங்களையும் குறித்தும் அதிகாரங்களையும் குறித்தும் வந்துட்டு நாம வந்துட்டு தியானித்து வந்து பார்ப்போம். இப்ப அடுத்தது வாசிப்போமே, லூக்கால 17வது அதிகாரத்துல 20-21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரதீட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ஆமென். அப்ப கர்த்தர் வந்துட்டு கர்த்தர் வந்து வானத்துல இருந்து இருக்கிறாரு. அவருக்கு தான் இது எல்லாமே முழுக்க வந்துட்டு தேவனுடைய ராஜ்யம் தான். ஆனா கீழ்ப்படியாம போன அந்த பிசாசு வந்துட்டு அது பிசாசு தனக்கென்று ஒரு இருளின் ராஜ்யத்தை வந்துட்டு அது ஏற்படுத்தி இருக்குது. அந்த ராஜ்யத்துக்கு கர்த்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துட்டு அவர் வந்து ஏற்கனவே அவருடைய வார்த்தையில வந்துட்டு கொடுத்திருக்காரு. ஏன்னா தேவன் வந்துட்டு ஒரு தரம் சொன்னதை எதையுமே வந்துட்டு மாற்ற மாட்டாரு. அது நிறைவேறுவதற்குன்னு ஒரு காலகட்டங்களை வந்துட்டு கர்த்தர் கொடுத்திருக்காரு. அது வரைக்கும் அதற்கு சில அதிகாரம் மனிதர்கள் மேல வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக கொண்டவர்கள் மேல வந்துட்டு அதிகாரம் கிடையாது. மற்றவர்கள் மேல வந்துட்டு பிசாசானவனுக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னா ஏசப்பாவே சொல்றாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான்னு வந்துட்டு சொல்றாரு. அவனிடத்துல என்னிடத்துல கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லைன்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்ப நாம வந்துட்டு இதை வந்துட்டு முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப யாரெல்லாம் வந்து கர்த்தர் வந்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்றாங்களோ அவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் தான் இருக்கிறது அப்படிங்கிறத நாம வந்துட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவானவரே நம்பிக்கையின் மகிமையாக நமக்குள் இருப்பதே வந்துட்டு அந்த ரகசியம்
பவுல் வந்து சொல்லியிருப்பாரு. அதை நாம எப்பொழுதுமே உணர்ந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏன்னா நமக்கு அந்த அதிகாரமும் வல்லமையும் பிசாசை மேற்கொள்வதற்கு சர்வாயுத வர்க்கத்தை வந்து கர்த்தர் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்மை வந்துட்டு எபேசியர்ல 2:6-7 வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். ஆமென். கர்த்தர் எங்க இருக்கிறாரு? 3ஆம் வானத்துல வந்துட்டு இருக்கிறாரு. அவருடனே கூட யாரெல்லாம் அவரை வந்துட்டு அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைத்து அவரை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை எல்லோரையுமே கர்த்தர் வந்துட்டு எல்லா வானங்களுக்கு மேலாக அவரோட நம்முடைய ஆவி வந்துட்டு அவர் கூடவே உட்காரவும் வைத்திருக்கிறார். நாம ஜெபத்துல வந்துட்டு எப்பொழுதுமே கர்த்தரை வந்துட்டு முழு இருதயத்தோடு வந்து நாம ஜெபத்துல போகும் பொழுது நாம வந்துட்டு அங்க மேலான இடத்துலதான் இருக்கிறோங்கிறத நாம வந்துட்டு முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப நமக்கு வந்துட்டு அந்த பிசாசானவனும் அந்த வசனங்களை நம்ம பார்த்தோம்னா அவனும் வந்துட்டு வானங்கள்ல தான் வந்துட்டு இருக்கிறான்னு சொல்லி நமக்கு வந்து வசனம் வந்து முதல் வசனத்துல வந்து வாசிச்சோம். அப்ப நமக்கு அதுக்கு மேலாக தான் நாம வந்து இருக்கிறோம். அப்ப நமக்கு வந்து அவனோட எப்பொழுதுமே வந்துட்டு போராட்டம் ஒன்று. இததான் வந்து பவுல் வந்து சொல்லியிருக்காரு 2 கொரிந்தியர்ல 2:11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆமென். சோ அவனுடைய பிசாசினுடைய தந்திரங்கள் நமக்கு கண்டிப்பா தெரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் கண்டிப்பா தெரியணும். அப்படி தெரியாமல் இருந்தோம்னாக்க நாம இன்னும் வந்து வஞ்சனைக்குள்ளதான் வந்துட்டு இருக்கிறோம். நமக்கு எது சோதனை, நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்துட்டு சரியான வார்த்தைகளா, நாம சிந்தித்து செயல்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் வந்துட்டு சரியானதா இல்லையாங்கிறத நாம வந்துட்டு தேவனுடைய வசனத்தை வச்சு பகுத்து ஆராய்ந்து பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொண்டு இருக்கணும் நேரத்திற்கு. ஏன்னா அறிந்து கொண்டால் மட்டும்தான், ஏன்னா நம்மளுடைய எதிராளி யாருன்னு தெரியாம அவன் எப்படி செயல்படுவான்னு தெரியாம வந்துட்டு நாம யுத்தத்துல போய் அவனோட யுத்தம் பண்ணவே முடியாது. முதல்ல வந்துட்டு பிசாசின் தந்திரங்கள் தெரியணும். கர்த்தர் அதுக்கு வந்துட்டு யோவான் 8:44 சொல்றாரு, அவனுடைய ஒரே வேளை வந்துட்டு தேவனுடைய வசனத்தை வச்சு பொய் சொல்லுவான். அதுல கலந்து பொய் சொல்லிதான் நம்மளை வந்துட்டு உலகத்தோட ஒத்த வேஷத்தறிய வைப்பதற்காக அவன் வந்துட்டு மனிதர்கள் மூலியமாக, தேவனை அறியாத மனிதர்கள் மூலியமாக நம்மளை வந்து மேற்கொள்வதற்கு அநேக உபாய தந்திரங்கள் அவன்கிட்ட வந்துட்டு இருக்குது. அதையெல்லாம் எளிமையாக நாம மேற்கொள்வதற்கு கர்த்தர் வந்துட்டு சர்வாயுத வர்க்கத்தை வந்துட்டு அணிந்து கொண்டு சொன்னாரு. எபேசியர் 6:14 வாசி. சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க் கவசத்தை தரித்தவர்களாயும். ஆமென். சோ போன வாரம் நம்ம வந்து பார்த்தது வந்துட்டு சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும் சொல்லியிருக்கிறாரு. அப்ப தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அந்த எல்லா சர்வாயுத வர்க்கத்தையும் நாம எடுத்துட்டு போனாதான் வந்துட்டு யுத்தத்துல வந்துட்டு பிசாசானோட நமக்கு எப்பொழுதுமே பங்கு இருக்குது. யுத்தத்துலதான் நாம இருக்கிறோம். அவனை ஜெயிக்கணும்னாக்க இந்த சர்வாயுத வர்க்கம் நாம சரியா வந்துட்டு அணிந்திருக்கணும். நான் ஆர்மியில வந்து ஒரு சோல்ஜர், அவன் வந்து யுத்தத்துக்கு போகணும்னாக்க அவனுக்கு தேவையான ஆயுதங்கள், தேவையான ஆடைகள் அணிந்திருந்து போனாதான் அவனால வந்துட்டு யுத்தத்துல வந்துட்டு நீடித்து நின்று அவனால வெற்றி பெற முடியும். அது ஏதாவது ஒன்று குறைபாடு இருந்தாலும் அவனால வந்துட்டு யுத்தத்துல வந்து கடைசி வரைக்கும் நின்று ஜெயிப்பதற்கு ஒரு கடினமான விஷயமா இருக்கும். இதே விஷயத்தான் கர்த்தர் நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு வெளிப்படுத்துறாரு. அப்ப இந்த சத்தியம் என்னும் கச்சையை, அப்ப பிசாசானவனை எதிர்த்து நிக்கணும்னாக்கா அவன் எப்பொழுதுமே வந்துட்டு பொய் சொல்லுகிறவனாதான் இருக்கிறான். ஆனா கர்த்தருடைய வசனமும் வந்துட்டு அது என்னைக்குமே வந்துட்டு உண்மையுள்ள வசனங்கள். அந்த சத்தியத்தை நாம வந்துட்டு அறிந்து கொண்டு அந்த சத்தியத்தின் மூலியமாக மட்டுமே நாம வந்துட்டு எல்லா விஷயத்திலையும் விடுதலையாக முடியும் வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த சத்தியத்தை வந்துட்டு ஒரு சோல்ஜருக்கு எப்படி வந்துட்டு இடுப்புல வந்துட்டு கச்சையை கட்டிட்டு தான் மற்றபடி யுத்தத்துக்கே போக முடியும். அந்த கச்சையை வந்து ஒழுங்கா இடுப்புல இல்லைனாக்கா அவனால யுத்தத்துல வந்துட்டு முழுமையாக வந்துட்டு பங்கெடுக்க முடியாது. இன்னைக்கு சத்தியம் எதற்காக நாம அறிந்து கொள்ள வேண்டும்னாக்க பொய் எதுன்னு வந்துட்டு தெரியணும். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல வந்துட்டு பொய்யதான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு 90% பேர் இதுதான் பொய் தான் வந்து உண்மைன்னு சொல்றாங்க. உண்மையை பொய்ன்னு சொல்ற காலகட்டத்துலதான் நாம இருக்கிறோம். இன்னைக்கு மீடியா வந்ததுனால ரொம்ப எளிமையாக வந்துட்டு பொய் பிரச்சாரங்களை வந்துட்டு இன்னைக்கு நம்ம மத்தியில வந்துட்டு ரொம்ப எளிமையாக வந்துட்டு கொண்டு செல்ல முடியுது. அப்ப அதுல இருந்து நாம விடுதலை ஆகணும்னாக்க தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நாம வந்துட்டு
படிக்க சொல்லல கர்த்தர், அதை வந்துட்டு ஆராய்ந்து பார்க்க சொல்றாரு. எப்படி ஆராய்ந்து பார்க்க சொன்னாரு? பெராயா நாட்டு மக்கள் அதை பவுல் சொல்வதை கேட்டு ஆராய்ந்து பார்த்ததுனால அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அதே போலதான் நாமளும் இருக்கணுங்கிறது வந்துட்டு கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வதன் மூலியமாக சத்தியம் வந்து ஒண்ணு நம்ம விடுதலை ஆக்குது. அதுக்கப்புறம் ரெண்டாவது காரியம் வந்து நம்மளை வந்துட்டு பரிசுத்தமாக்குதுங்கிறதையும் நம்ம வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு பார்த்தோம். கர்த்தர் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மளை வந்துட்டு எப்படி வழி நடத்துவாரு? சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மளை வந்துட்டு கடைசி வரைக்கும் அவரே வந்து நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்தி, அவர் கர்த்தர் வர அன்னைக்கு நாம வந்துட்டு அவரோட வந்துட்டு ஒன்று சேர்க்க போறதும் வந்துட்டு பரிசுத்த ஆவியானவருங்கிறத, அதுக்காக தான் அவர் நமக்குள்ள வந்துட்டு விசுவாசிக்கும் பொழுது முத்தரிக்கப்பட்டு இருக்கிறார். அப்ப சத்தியத்தை வந்து இன்னும் நம்ம வந்துட்டு அனுதினமும் வந்துட்டு அறிந்து கொள்ளும் பொழுது நாம வந்துட்டு எந்த ஒரு நற்கிரியைகளையும் செய்வதற்கு நமக்கு தகுதியும் வந்துட்டு அந்த சத்தியத்தின் மூலியமா தான் கிடைக்கும். நாம வந்து மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ண கூட காரியங்களா இருந்தாலும் சரி, இல்ல கடிந்து கொள்ளுதலா இருந்தாலும் சரி, நாம வந்து நம்மளை சரிப்படுத்துறதா இருந்தாலும் சரி, நீதியை வந்துட்டு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நாம அதை கடைபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சத்தியம் அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்துல உறுதியாக நிற்க வேண்டும். அதே போல சத்தியத்துல வந்துட்டு எது எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம்னு சொல்லி பவுல் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதைதான் நாம வந்துட்டு ஒரு சுருக்கமா வந்து சத்தியத்தை குறித்து நாம போன வாரம் வந்துட்டு தெரிந்து கொண்ட விஷயம். ஸோ இப்பொழுது வந்துட்டு இன்னைக்கு வந்து ரெண்டாவது விஷயமா வந்துட்டு நீதி என்னும் மார்கவசத்தை தரித்தவர்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு சோல்ஜர் அவர் வந்து சண்டைக்கு போறப்ப முக்கியமான பகுதி நம்மளுடைய சரீரத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த இருதயம் தான். அந்த இருதயத்துல நமக்கு ஒரு அடிபட்டுச்சுனாக்கா ஒண்ணு பலவீனமாயிருவோம், இல்லைனாக்கா உடனடியா இறந்து போறதுக்கும் வந்துட்டு வாய்ப்பு இருக்கிறது. அந்த இருதயம் என்னும் நீதி என்னும் மார்க்கம், நீதியை வந்துட்டு எப்பொழுதுமே நம்ம கர்த்தருடைய நீதியை நாம வந்து எப்பொழுதுமே தரித்து கொண்டவர்களாக தான் இருக்கணும் வந்துட்டு கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அதை குறித்து கொஞ்சம் வசனங்களை தியானிச்சு பார்ப்போம். 1 யோவான்ல 2:29 அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். அப்ப நீதியை செய்கிற எவனும் அவருக்குள் பிறந்திருக்கிறேன். நான் கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், நான் வந்து கர்த்தரை போல நீதி செய்யாமல் இருந்தேனாக்க நான் அவருக்குள்ள வந்துட்டு பிறந்தும் வந்துட்டு பிரயோஜனம் இல்லாம இருக்குது அப்படிங்கறத அந்த வசனம் வந்துட்டு உணர்த்துகிறது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் லூக்கால 17:21 தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது அப்படிங்கிறத கர்த்தர் வந்துட்டு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அப்ப யார் யாரெல்லாம் வந்து கர்த்தரை சொந்த இரட்சகராகவும் பிதாவாகவும் ஏற்றுக்கொண்டார்களோ அப்ப அவருடைய குணாதிசயம் நமக்குள்ள எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அந்த 9 குணாதிசயங்கள், அந்த 9 ஆவியின் கனியில நான் வந்து அனுதினமும் வந்துட்டு வளர வேண்டும். அப்படி நான் வளரும் பொழுது பாத்தீங்கன்னாக்க என்னுடைய காரியங்கள் வந்துட்டு இருளில் இருக்குதா இல்ல வெளிச்சத்துல இருக்குதா அப்படிங்கிறத குறித்து நாமே வந்துட்டு நிதானித்து பழக வேண்டும். வாசிப்போமே அடுத்தது 1 யோவான்ல 3வது அதிகாரத்துல 10வது வசனம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. ஆமென். நீதியை செய்யாமலும் தன் சகோதரியை அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் சொல்லியிருக்குது. அப்ப முதல்ல பாத்தீங்கன்னாக்கா முதல்ல வந்துட்டு என்னிடத்துல வந்துட்டு நீதி வந்துட்டு நிலைநாட்டப்பட வேண்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அதை வந்து செயல்ல வந்துட்டு வெளிப்படுத்தணும். மேலும் வந்துட்டு நான் என்னுடைய சகோதரனையோ சக மனிதர்களையோ அந்நியர்களையோ யார நான் வந்துட்டு அவங்க கூட பேசுறப்ப அவங்கள வந்துட்டு நடத்துற விதத்துல வந்துட்டு அது கண்டிப்பா வந்துட்டு பிரதிபலிக்க வேண்டும். நான் வந்துட்டு என்னுடைய சுயநலத்துல வாழ்ந்து என்னுடைய சுயத்திலே நான் வந்துட்டு திருப்தி அடைந்து எனக்குள்ளாகவே நான் வந்துட்டு எனக்கு பிரியமானவைகளை நான் செய்து கொண்டு நான் மற்றவர்களை வந்துட்டு கர்த்தருக்குள்ளாக அவங்கள சரியான விதத்துல நான் வந்து பார்க்காமையோ என்னுடைய செய்கைகள் இல்லாம இருந்துச்சுனாக்க நான் வந்துட்டு நீதி செய்கிறவனாக இல்லைன்னு தான் வந்து இந்த வசனம் வந்து சொல்லுகிறது. அப்ப என்னால வந்துட்டு கிறிஸ்துவின் நாமம் வந்துட்டு மகிமை அடைகிறதா இல்லையாங்கிறத நாம வந்துட்டு நிதானிச்சு பார்க்க வேண்டும். ஏன்னா 1 யோவான்ல 2:6 சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் கர்த்தர் சொல்லியிருக்காரு. சோ இதுதான் நமக்கு வந்துட்டு அந்த 2வது கட்டளையுமே வந்து உணர்த்துகிறது. தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நாம வந்துட்டு நேசிக்கணும் தொடர்ந்து சொல்லி கொடுத்திருக்கிறாரு. வாசிப்போம் 1 தெசலோனியர் 5:8. பகலுக்குரியவர்களாகிய நாமோ
தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். ஆமென். பகலுக்குரியவர்களாகிய நாமோ அப்படின்னு வந்து வசனம் சொல்லிடுது. அப்ப நாம இதற்கு முன்னாடி எப்படி இருந்தோம்னாக்க, இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி தேவன் வந்து தம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு வந்துட்டு நாம எல்லோருமே வந்துட்டு பகலுக்குரிய பிள்ளைகளாக நாம இருக்கிறோம். அப்படி இருக்கிறோம்னாக்க அந்த மார்க்கவசம், நீதி என்னும் மார்க்கவசம் எதை குறிக்கிறது? விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் வந்து போட்டிருக்கு. ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொள்ள வேண்டும்ங்கிறப்ப, அப்ப விசுவாசம், அன்பு, இந்த அன்பு வந்துட்டு தேவனாலதான் நாம வந்துட்டு, தேவன் நம்ம மேல அன்பா இருந்தனாலதான் அந்த அன்பு இந்த உலகத்துக்கு வந்துட்டு வெளிப்பட்டது. அதனாலதான் நாம வந்துட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய மனுஷனை நாம வந்துட்டு தரித்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அன்போடு நாம வந்துட்டு சக மனிதர்களை நேசிக்கவும் ஊழியம் செய்யவும் கர்த்தர் வந்துட்டு நம்மை ஏற்கனவே உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்மளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாருங்கிறத நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 13:10. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். சோ அன்பு வந்துட்டு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப தீமை வந்துட்டு மற்றவர்களுக்கு செய்ய எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்துட்டு நம்மளால செய்ய முடியாதுன்னு தான் வந்து இந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. அது தீமையான காரியங்களாக இருந்தாலும் சரி, நாம வந்து நம்மளுடைய வார்த்தைகள்ல பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளாகவும் வந்துட்டு தீமையான வார்த்தைகளோ கெட்ட வார்த்தைகளோ பேசக்கூடாதுன்னே கர்த்தர் சொல்லியிருக்காரு. பிரயோஜனம் உள்ளவைகளான வார்த்தைகள் மற்றவர்களுக்கு, அது கர்த்தருக்குள்ள வந்துட்டு அவர்கள் விசுவாசத்தை வளர்க்கக்கூடிய வார்த்தைகளாகவும் சாட்சிகளின் மூலியமாகவும் மற்றவர்களுடைய விசுவாசத்தை வந்துட்டு நாம வந்துட்டு பலவீனம் உள்ளவர்களை வந்துட்டு தாங்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. 1 யோவான்ல 3:17-18 வாசிப்போம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஆமென். ஆமென். அப்ப கர்த்தர் வந்து அந்த 2வது கட்டளை சொல்லியிருக்கிறாரு. அதே போல அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அப்ப இந்த வசனத்திலையும் பாத்தீங்கன்னாக்க நாம வந்துட்டு தேவனுடைய அன்பை வந்துட்டு ஒன்று வந்து கர்த்தர் சொல்லியிருக்காரு, என் மேல அன்பா இருந்தீங்கன்னா என் வசனத்தை கை கொள்ளுங்கிறாரு. அப்ப அந்த அன்பை வந்துட்டு நீ வந்து கிருகைகள்லயும் வந்துட்டு காட்டணும்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. அதனாலதான் வந்துட்டு ஒருத்தனுக்கு உலக ஆஸ்தியை உடையவனாக இருக்கிறவர்கள் வந்துட்டு மற்றவர்களுக்கு குறைச்சல் என்று அப்படின்னு நம்ம வந்து கண்டு நம்மளுடைய இருதயத்தை அடைத்து கொண்டால் அவனுக்குள்ள வந்துட்டு தேவனுடைய அன்பு இல்லை. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த நீதி என்னும் அந்த மார்க்கவசம் நம்ம கிட்ட வந்துட்டு சரியா வேலை செய்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நாமே வந்துட்டு நிதானித்து பார்க்க வேண்டும். எனக்கு வசனம் நிறைய தெரியும், அதை நாவினால நான் வந்துட்டு மற்றவர்களுக்கு என்னால போதிக்க முடியும், ஆனா வந்துட்டு கிரிகையிலையும் நான் உண்மையிலும் அன்பு கூற கடவுள்னு சொல்லியிருக்கப்ப அதை நான் வந்து செயல்ல காட்டலைனாக்க அப்ப தேவனுடைய நீதி வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு சரியா வேலை செய்யல. அதை நாம வந்துட்டு தேவனுடைய நீதியை நாம அணிந்திருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நிதானித்து பார்க்க வேண்டும். 1 யோவான்ல 3வது அதிகாரத்துல 7-8 வசனங்களை வாசிக்கும். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதி செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமென். ஆமென். நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய அழைப்புமே இன்னைக்கு கர்த்தர் நம்மளை வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக தெரிந்து கொண்டு இருக்கிறார்னாக்க, முதல்ல வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நீதி உள்ளவராக இருக்கிறது போல நாமும் ஒவ்வொருத்தருமே வந்துட்டு அவருக்குள்ளாக தேவனுடைய நீதியை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதற்கப்புறம் வந்துட்டு பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்ப பிசாசினுடைய கிரிகைகளை அழிப்பதற்காக தான் வந்துட்டு கர்த்தர் வந்து மாம்சத்துல வெளிப்பட்டார். இப்ப நம்முடைய அழைப்புமே வந்து பாத்தீங்கன்னாக்க பிசாசின் கிரிகைகளை வந்துட்டு நாம வந்துட்டு அழிக்க வேண்டும் என்பதுதான் வந்துட்டு கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. அந்த பாவம் வந்துட்டு என்ன வந்துட்டு நான் ஏதாவது ஒரு பாவத்துல தொடர்ந்து நிலைத்திருக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறத நிதானிச்சு பார்க்க வேண்டும். நான் நீதி உள்ளவனாக இருக்கிறேன்னு வந்துட்டு பாவத்துல நிலைத்திருக்கும் பொழுது என்னால வந்துட்டு அதை வந்துட்டு என் இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளவே போறதே கிடையாது. என்னுடைய மனசாட்சி எனக்கே வந்துட்டு அது வந்து பதில் சொல்லும். அப்ப நாம தொடர்ந்து
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் அனுதினமும் வந்துட்டு பரிசுத்தமாக வேண்டும். ஏன்னா எனக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் நம்முடைய பாவங்களை நாம் அனுதினமும் நாம பரிசுத்தமாக வேண்டும். ஏன்னா பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்ய வேண்டும். கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அந்த சித்தத்தை புரிந்து நாம பரிசுத்தத்துல நடக்கும் பொழுதுதான் பிசாசானுடைய தேவனுடைய நீதியை நாம் அணிந்து கொண்டு பிசாசோட யுத்தத்துல நாம முழுமையாக பங்கெடுக்க முடியும். எபிரேயர் 10வது அதிகாரத்துல 13-14 வசனங்கள். இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஆமென். கர்த்தர் ஏற்கனவே நம்மளை பூரணப்படுத்தி இருக்கிறார். ஒரே பலியினால அவர் ஏற்கனவே பூரணப்படுத்தி இருக்கிறார். இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்துவதற்கு வேற ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம அனுதினமும் நாம் பரிசுத்தமாக வேண்டும் என கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் பாவத்தில் நிலைத்து நிற்க கூடாது அப்படிங்கறதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப அதை நாம மேற்கொள்றதுக்கு சத்தியத்தினாலே நம்ம ஆக்கப்படணும். ஏன்னா யோவான் 17:15 சொல்லுது, உங்களுடைய வசனமே சத்தியம். பாவத்தில் விழுந்தாலும் உடனே அவருடைய கிருபையினாலே பரிசுத்தத்தை நோக்கி நம்முடைய பந்தய இலக்காகிய அந்த நித்திய ஜீவனை நோக்கி நாம நம்மளுடைய பயணத்தை தொய்வில்லாமல் சோர்ந்து போகாமல் என்ன சோதனைகள் வந்தாலுமே நாம கர்த்தருக்குள்ள, ஏன்னா அவருடைய கிருபை இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. யாரு? பவுல் கேட்பாரு, என் இடத்துல சாத்தான் என்னுடைய சரீரத்துல 3 தடவை நான் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணேன், என்னை தொந்தரவு செய்யறான் என் சரீரத்துக்குன்னு சொன்னப்ப அங்க கர்த்தர் என்ன சொல்றாரு, என் கிருபை உனக்கு இருக்குதுன்னு சொல்றப்ப அவர் பலவீனத்திலே என் பலன் உனக்கு பூரணமாகும்னு சொல்லியிருக்கிறார் கர்த்தர். சோ அதே போலதான் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை சரீரத்திலேயோ இல்ல மனதளவிலேயோ இல்ல மற்றவர்கள் மூலியமாக என்ன ஒரு தொந்தரவு வந்தாலுமே கர்த்தருடைய கிருபை இருக்குது. அதை நாம முழு விசுவாசத்தோட நாம அவருடைய வார்த்தையை அவர் நமக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிறத முழுமையாக அறிந்து கொண்டு தேவனுடைய நீதியை அணிந்து கொண்டவர்கள். ஏன்னா நம்மளுடைய சுயநீதி இங்க கிடையவே கிடையாது. எதுவுமே எல்லாமே தேவனுடைய நீதி. அதையும் நாம அணிந்து கொள்ள வேண்டும் விசுவாசத்தின் மூலியமாக. அப்பதான் நம்மளுடைய இலக்கை நோக்கி நாம முழுமையாக பயணத்தை மேற்கொள்ள முடியும். அடுத்தது ரோமர்ல 8வது அதிகாரத்துல 3-4 வாசிப்போம். அது எப்படி எனில், மாமிசத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். ஆமென். தேவன் தன்னுடைய மாம்ச சரீரத்துல அந்த பாவத்தை மாம்சத்தினாலே அதை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தாருன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே கர்த்தர் மாமிசத்துல எல்லா காரியத்தையுமே அவர் நமக்காக செய்து விட்டார். நாம இனிமே மாமிசத்துல நடந்தாலும் நாம பாவத்தை மேற்கொள்றதற்காக மாமிசத்திலே போராடிக்கிட்டு மாமிச சிந்தையிலே இருந்தோம்னாக்க அப்ப நாம தேவனுடைய நீதி நமக்குள்ளாக நிறைவேறாது. அப்ப நாம இனிமே நடக்கக்கூடிய வழிகள் ஆவியினாலே இன்னைக்கு நாம அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு ஆவியினாலே நாம பிழைத்திருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய ஜீவன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறதுன்னு சொல்லி கொலோசியர்ல 3வது அதிகாரத்துல 3வது வசனம் பார்க்கிறோம். அப்ப நாம எல்லோருமே ஆவியிலே இன்று நாம் பிழைத்திருக்கிறோம் என்றால் ஆவிக்கேற்றபடிதான் நாம நடக்க வேண்டும். அப்படி நாம ஆவிக்கேற்றபடி நடக்கவில்லை என்றால் நமக்கு தேவனுடைய நீதி உள்ளவர்களாக நாம எப்பொழுதுமே இருக்க முடியாது. அப்ப தேவனுடைய நீதி எப்பொழுதுமே நமக்குள்ள தரித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் நாம எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் நமக்கு அது கர்த்தர் வாய்க்கும் சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்ம ஜபங்கள் கேட்கப்படும். நம்ம ஜபம் கேட்கப்படும் பொழுது தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம செய்ய முடியும். அதே போல கர்த்தருக்குள் நாம மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தின் எல்லா தேவைகளையுமே கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார்கள். நாம விசுவாசிக்க வேண்டும். நாம விசுவாசித்து நடக்கிற பிள்ளைகளாக மாத்திரம் மாற வேண்டும். அதை தான் நாம அனுதினமும் பயிற்சி செய்ய வேண்டும்.
அப்படி நாம வந்துட்டு அந்த விசுவாசித்து நடக்கிறதுனாக்கா ஆவியானவருடைய வழிநடத்தல நாம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு பயம் இல்லாமல், ஆவிக்குரிய ரீதியில எந்த ஒரு பயம் இல்லாம அவர் வந்து வழி நடத்துவாருங்கிறத நாம எப்பொழுதுமே விசுவாசிக்க வேண்டும். ரோமர்ல 6வது அதிகாரத்துல 20வது வசனம் வாசிப்போம். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். ஆமென். ஆமென். சோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தபோது பாத்தீங்கன்னாக்க நாம எல்லோருமே பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம். தேவனுடைய நீதியை இல்லாதவர்களாக, அற்றவர்களாக நாம வந்துட்டு இருந்தோம். வாசிப்போம் 18வது வசனம், ரோமர்ல 6:18. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். ஆமென். ஆமென். சோ பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானார்கள். அதுக்கு முந்தின வசனம் என்ன பார்த்தோம்னா, பாவத்திற்கு நீங்க அடிமைகளாக இருந்த காலத்தில் நீதிக்கு வந்துட்டு நீங்க வந்து நீங்கினவர்களாக இருந்தீர்கள் வந்துட்டு வசனம் இருக்குது. சோ இந்த 2 வசனத்தை நாம வந்துட்டு ஒப்பிட்டு வித்தியாசத்தை பார்த்தோம்னாக்க, பாவத்திற்கு அடிமையாய் இருந்தோம், இப்பொழுதோ பாவத்திலிருந்து நமக்கு வந்துட்டு விடுதலை. அப்பொழுதோ நீதியற்றவர்களாக இருந்தோம், இப்பொழுது பாத்தீங்கன்னாக்க நீதிக்கு அடிமையாய் இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாரு. இதைதான் வந்துட்டு ரோமர் 6:22 வாசிப்போம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஆமென். நாம இப்பொழுது வந்துட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பாவத்திற்கு அடிமையானவர்கள் அல்ல அப்படிங்கிறத நாம முழுமையா வந்துட்டு இருதயத்துல வந்து விசுவசிக்க வேண்டும். ஏனென்றால் நீதி என்னும், தேவனுடைய நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்தவர்களாகவும், ஆவியானவருடைய வழி நடத்தும் பொழுது நாம் தேவனுக்கு அடிமைகளாக இருக்கிறோம் அந்த வசனம் வந்து நமக்கு உணர்த்துகிறது. பாவத்துக்கு அடிமையாக நாம் இருந்த பொழுது நாம வந்துட்டு இருளில் தான் எப்பொழுதும் நடக்கிற பிள்ளைகளாக இருந்தோம். இப்பொழுதோ தேவனுக்கு நாம அடிமையாக இருக்கும் பொழுது நாம எல்லோருமே வந்து உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம். கர்த்தர் வந்துட்டு எப்படி வந்து ஏசப்பா சொல்லுவாரு, நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக வந்திருக்கிறேன், அதே போலதான் நீங்களும் உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறீங்கன்னு கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம வந்துட்டு பாவத்துல வந்துட்டு நிலைத்திருந்து அதுல அடிமைகளாக இருக்கிறோமா, இல்ல தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு அடிமையாக இருக்கிறோமா அப்படிங்கிறத, நாம எதற்கு அடிமையாக இருக்கிறோமோ அதன்படிதான் நாம வந்து வழிநடத்தப்படுவோம் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ரோமர்ல 13வது அதிகாரத்துல 12வது வசனம் வாசிப்போம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஆமென். சோ இப்ப இருளின் பாவ செயல்களுக்கு மாறாக நாம வந்துட்டு நீதியின் மார்க்கவசம் என்பது நமக்கு ஒளியின் கவசமாக இருக்கிறது. அதை எப்பொழுதுமே வந்துட்டு அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா கிறிஸ்து நமது பாவங்களை தாமே சுமந்து பலியானதினால் நம்முடைய வாழ்க்கை வந்துட்டு இன்னைக்கு தேவனுடைய பரிசுத்தத்தையும் நம்முடைய நடவடிக்கைகள்ல வந்துட்டு பிரதிபலிக்கிறதாக இருக்க வேண்டும். 1 பேதுருல 2:24 வாசிப்போம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். ஆமென். சோ அவருடைய தழும்புகளால நாம வந்துட்டு குணமாகிறோம். ஏன்னா நாம எல்லோருமே இன்னைக்கு வந்துட்டு நீதிக்கு பிழைத்திருக்கிற பிள்ளைகளாக மாத்திரமே இருக்க வேண்டும், அவருடைய நீதியை உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் வந்துட்டு அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சோ கிறிஸ்துவில் வல்லமையாய் நாம வந்துட்டு பாவ செயல்களை விட்டு கிறிஸ்துவை போல நீதியாக வாழ்ந்தால் அப்ப நாம வந்துட்டு கிறிஸ்துவில் உறுதியாக வந்துட்டு இருக்க முடியும். அப்பதான் நாம வந்துட்டு நீதியில என்னைக்குமே நிலைத்து நிற்க முடியும். எந்த ஒரு தருணத்திலையும் வந்துட்டு நாம வந்து எந்த ஒரு சோதனைகள் வந்தாலும் அதை எளிமையாக மேற்கொள்ள வேண்டும். ஆனா அதற்குரிய எல்லா விஷயங்களையும் நமக்கு சிலுவையில கர்த்தர் வந்துட்டு ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். சோ நமக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. அந்த அதிகாரம் எப்படி செயல்படும், பிசாசின் தந்திரங்கள் அவன் எப்படி செயல்படுவான், இது ரெண்டையும் நாம வந்துட்டு அறிந்து கொண்டால் எளிமையாக எல்லா சோதனைகளையும் வந்து கர்த்தர் வந்து மேற்கொள்ள முடியும் என்று கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. அதற்காக தான் அந்த நீதி என்னும் மார்க்கவசத்தை எப்பொழுதுமே வந்து தரித்தவர்களாக இருக்க வேண்டும்ங்கிறது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அதை நாம் வந்துட்டு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நாம் வந்து நீதி செய்யணும்னு சொல்லியிருக்கப்ப நாம வந்து பாவத்துல நிலைத்து நிற்கக்கூடாது. அப்பதான் வந்துட்டு பிசாசோடைய எல்லா தந்திரங்களோடையும் நம்மளால போராடி ஜெயிக்க முடியும். 2 கொரிந்தியர்ல 5வது அதிகாரத்துல 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு
பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமென். சோ இன்னைக்கு நம்ம ஜீவன் வந்து தேவனுக்குள் மறைந்திருக்கிறதுங்கிறத நாம வந்துட்டு ஏற்கனவே முழுமையாக விசுவசிக்கிறோம். அப்ப நாம வந்துட்டு அவருடைய நீதி தான் நாம வந்துட்டு நமக்குள்ள தரித்திருக்கிற வழியே நாம வந்துட்டு நீதியை வந்துட்டு நாம வந்துட்டு அதை நீதியின் செயல்களை காட்டியோ இல்ல நாம நீதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்ய முடியாது மாம்சத்துல. ஏன்னாக்க ஏற்கனவே கிறிஸ்துவை தரித்தவர்கள் விசுவாசிப்பவர்கள் அத்தனை பேருமே வந்துட்டு அவருடைய நீதியை வந்துட்டு இலவசமாக கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம வந்துட்டு பெற்றுக்கொண்டோம். நாம வந்துட்டு அதுல வந்துட்டு நிலைத்து நிற்க வேண்டியதுதான் வந்துட்டு தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கலாத்தியர்ல 3வது அதிகாரத்துல 26, 27, 28 வாசிப்போம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். சோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பின்புலத்துல வந்துட்டு வந்திருக்கிறோம். அதுதான் இங்க வந்துட்டு யூதன் என்று கிரேக்கன் என்று அடிமை என்று சுயாதீனம் என்றும் ஆண் என்று பெண் என்றும் இல்லை, நாம எல்லோருமே கிறிஸ்துவை விசுவாசத்தின் மூலியமாக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருமே வந்துட்டு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னாக்க இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக அவருடைய நீதி என்னும் மார்க்க அவசத்தை நாம் வந்துட்டு தரித்து இருக்க வேண்டும். ஸோ நம்முடைய சொந்த முயற்சியினாலேயோ இல்லை வந்து தீர்மானத்தினாலேயோ நம்மளுடைய நீதியான செயல்கள் மூலியமாக இது நடக்கிற காரியம் அல்ல. ஸோ மாறாக நாம எல்லோருமே கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள வந்துட்டு ஒவ்வொரு அவயங்களாக இருக்கிறோம். எந்தெந்த பின்புலத்துல நாம வந்திருந்தாலுமே வந்துட்டு இந்த இடத்துல ஜாதி, மதம், பணக்காரன், ஏழை, மொழி தெரிந்தவன், வெவ்வேறு பாஷைக்காரர்கள் எல்லோருமே கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டு ஒரே ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம். அப்ப நாம எல்லோருமே ஒரே சிந்தையுள்ளவர்களாக வந்துட்டு இருக்க வேண்டுமே இருக்கணும்னு தான் கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஒரு ஆப்பிள் மரம் பாத்தீங்கன்னாக்க அத ஆப்பிள் மரம் அப்படிங்கிறதுக்காக நிரூபிக்கிறதுக்காக ஆப்பிள் மரம் வந்துட்டு அதை வந்துட்டு எதையும் வந்துட்டு உற்பத்தி செய்வதற்காக வேலை செய்யாது. மாறாக ஆப்பிள் மரம் வந்துட்டு ஆப்பிள் கனியை தான் வந்துட்டு அந்த பழத்தை தான் வந்துட்டு கொடுக்கும். அதே போலதான் நாம வந்துட்டு கிறிஸ்துவுக்குள்ள நிலைச்சு நின்றோம்னாக்க கிறிஸ்து எப்படி வந்துட்டு இந்த பூமியில வந்துட்டு நடந்தாரோ, அவரை நம்ம எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை வந்துட்டு முழுமையாக கிறிஸ்துவை பார்த்து அப்போஸ்தலர்களை பார்த்து நாம அதே போல நாமளும் வந்துட்டு நடக்க வேண்டும். நமக்கு அதை யாருமே சொல்லி கொடுக்கணும் தேவையில்லை. நாம வேதத்தை படித்து அதை ஆராய்ந்து பண்ணி அதை ஜெபம் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் வந்துட்டு எப்படி பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தாரோ அதே கிரியைகளை நாம வந்துட்டு செய்ய வேண்டும். அதற்கு அவருடைய நீதியை தரித்தவர்களாக இருக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கும். யோவான்ல 15வது அதிகாரத்துல 4-5 வசனங்களை வாசிப்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். ஆமென். சோ கர்த்தர் நம்ம கர்த்தருக்குள்ள நிலைச்சு நில்லாம அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள நிலைத்து இருதயத்துல இல்லாம இருந்துச்சுனாக்க நம்மளால வந்துட்டு கனி கொடுக்க முடியாது. கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டதே வந்துட்டு கனி கொடுப்பதற்காக, அது வந்து மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காக தான். மிகுந்த கனிகளை கொடுத்தா அவருக்கு சீஷர்களாக இருப்போம். மிகுந்த கனிகளை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறோமோ அப்ப பிதாவானவர் வந்துட்டு மகிமைப்படுவார்னு சொல்லி வசனம் வந்து நமக்கு வந்து சொல்லி இருக்கிறது. அப்போது என்னுடைய கனி வந்துட்டு நிலைத்து இருக்கணும். முதல்ல நான் வந்துட்டு ஒரு நாள் கனி கொடுக்கறதோ 2 நாள் கனி கொடுக்கறத குறித்து கர்த்தர் சொல்லவே இல்லை. அனுதினமும் நாம வந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அனுதினம் அதை எப்படி இன்னும் அதிகபட்சமா பார்த்தோம்னா நம்ம 1 பேதுருல 1 அதிகாரத்துல நான் பரிசுத்தர், நீங்கள் உங்களுடைய எல்லா நடக்கைகளிலும் வந்துட்டு பரிசுத்தமாக இருக்கணும்னு தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவரு நம்ம எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன, அவருக்குள்ள நாம எப்பொழுதுமே நிலைத்திருக்க வேண்டும். எப்பொழுதுமே நிலைத்திருக்க வேண்டும்னாக்க
பிலிப்பியர்ல சொல்லியிருப்பாரு ஒரு 6-7 காரியங்களை குறித்து, இவைகளை சிந்தித்து கொண்டு இருந்தால் கர்த்தரை குறித்த அந்த சிந்தனை நமக்குள்ள வந்துட்டு எந்த நேரமும் நாம என்ன வேலைகள் செய்தாலும், என்ன அலுவலர்கள் வேலைகள் செய்திருந்தாலும் செய்யும் பொழுதுமே வந்துட்டு நாம கர்த்தரை சார்ந்து கர்த்தரோட இருதயத்துல நாம வந்துட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வந்து சுயமா யோசிக்காம நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்கிட்ட சொல்லி நாம செய்ய ஆரம்பிச்சோம்னாக்கா பிசாசுகள் கொண்டு வரும் எல்லா சோதனைகளையுமே எளிமையாக மேற்கொள்ள முடியும். வாசிப்போமே பிலிப்பியர்ல 1 அதிகாரத்துல 9, 10, 11. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். சோ உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கன்னு நம்ம சொல்லியிருக்காரு. கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாமே வந்துட்டு உத்தமமானவைகள், உண்மையான வார்த்தைகள்ங்கிறத நாம முழுமையாக ஒத்துக்கொள்ள வேண்டும், அதை விசுவசிக்க வேண்டும், அதை விசுவசித்து அதுல வந்துட்டு நடக்க வேண்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரை அறிகிற அறிவிலே அனுதினமும் நாம வந்துட்டு புதிய காரியங்களை கர்த்தர்ட்ட ஆவிக்குரிய காரியங்களை கேட்டு கற்றுக்கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னாக்க பிசாஸ் யாரு, அவனுடைய அந்த ஹைரார்கி எப்படி இருக்குது, அந்த துரைத்தனங்களும் அந்தகார லோகாதிபதிகளோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம வந்துட்டு முழுமையாக கர்த்தர்ட்ட கேட்டு உணர்ந்து அதை நாம் அறிந்து கொண்டால் அவனை எளிமையாக மேற்கொள்ள முடியுங்கிறது தான் வந்துட்டு அவரை அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாக நாம வந்துட்டு பெருக வேண்டும் கர்த்தர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு மறுபடியும் பிறந்தாச்சே, கர்த்தரை சொந்த இரட்சகராக ஆண்டவராகவும் நான் ஏற்றுக்கொண்டேன் அவ்வளவுதானா அப்படின்னாக்க கிடையவே கிடையாது. கடைசி வரைக்கும் வந்துட்டு பாவத்துல விழாம வந்துட்டு தேவனுக்கு அவர் நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பை கொடுத்திருக்கிறாரு. ஆனா எல்லாத்துக்கும் ஒரே அழைப்பு வந்துட்டு பிசாசின் கிரியைகளை அழிக்க வேண்டும், மற்றவர்களையும் நம்ம வந்துட்டு விடுதலை ஆக்கணுங்கிறதா வந்துட்டு கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அதை செய்யும் பொழுதுதான் வந்துட்டு அவருடைய நீதியின் கனிகளால் நாம் வந்துட்டு நிறைந்திருப்போம். அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா கர்த்தர் வரும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் வந்துட்டு குற்றமற்றதாக இருக்கும், நம்ம எந்த இடர்களையும் விழமாட்டோங்கிறது தான் வந்துட்டு சொல்றாரு. ரோமர்ல 14வது அதிகாரத்துல 7, 18 வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ஆமென். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் வந்து ஷீஷர்களாக இருப்பதா வந்துட்டு அழைத்திருக்கிறார். அதே போல நாம ஷீஷரா இருந்தோம்னா மற்ற ஷீஷர்களை வந்துட்டு உருவாக்கணும்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அதே போல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்க எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ள வந்துட்டு சந்தோஷமாக இருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்றப்ப அப்ப அந்த சந்தோஷம் எப்படி நமக்கு கிடைக்கும்னாக்க அவருடைய நீதியை எப்பொழுதுமே தரித்து கொண்டு இருந்தோம்னாக்கா நமக்குள்ள வந்துட்டு பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் சமாதானமும் சொல்லியிருக்காரு. அது எனக்குள்ள இன்னைக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நாமே வந்துட்டு நிதானித்து பார்க்க வேண்டும். ரோமர்ல 8வது அதிகாரத்துல 13, 14 வாசிப்போம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். ஆமென். சோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம வந்துட்டு பாவ இயல்பால் மாமிச சிந்தை தான் நம்மை முழுவதுமே வந்துட்டு கட்டுப்படுத்தி கொண்டிருந்தது. ஆனா இப்ப யாரெல்லாம் வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இன்னும் எனக்கு வந்துட்டு என்னுடைய மாமிச சிந்தை என்னை வந்து கட்டுப்படுத்துகிறதா இல்ல ஆவியானவருடைய சிந்தை வந்துட்டு என்னை வந்துட்டு கட்டுப்படுத்துகிறதா அப்படிங்கிறதை நாம இந்த வசனத்தின் மூலியமாக நிதானித்து பார்ப்போம். ஏன்னா யாரெல்லாம் வந்துட்டு தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, தேவன் வந்துட்டு எதை அவருடைய வார்த்தையில எதை செய்யணும் எதை விட்டு விட வேண்டும் அதை சொல்றார வசனத்துல, அதன்படி நாம நடக்க ஆரம்பிச்சோம்னா நாம அத்தனை பேருமே கடைசி வரைக்கும் தேவனுடைய புத்திரராக இருப்போங்கிறது தான் வந்துட்டு இந்த வசனம் நமக்கு வந்துட்டு உறுதிப்பட சொல்கிறது. வாசிப்போமே ரோமர் 7ல 5வது வசனம். நாம் மாமிசத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களினாலே பலன் செய்தது. ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தல்ல நாம நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு பாவ இயல்புங்கிறது இருக்கிறதற்கு
குறைந்த வாய்ப்புகளே வந்துட்டு இல்லை அப்படிங்கிறத நாம் வந்துட்டு உணர வேண்டும். ஸோ அதனால வந்துட்டு நம்மளை சுத்தி வந்துட்டு பிசாசானவன் எவனை விழுங்கலாமோன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு வகை தேடி சுத்தி காத்து கொண்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பாவம் ஒன்றுமே இல்லை அப்படின்னாக்க அவனால வந்துட்டு நம்மளை மேற்கொள்வதற்கு நாம வாய்ப்பு கொடுக்காமலே வந்துட்டு போக முடியும். ஆனா பாவ இயல்பும் மாமிசம் சிந்தையும் தொடர்ந்து நம்மளை வந்துட்டு கட்டுப்படுத்தினால்னாக்க நாம வந்துட்டு தேவனுடைய பிள்ளைகளாக தொடர்ந்து நிலைத்து நிற்பதுங்கிறது வந்துட்டு வாய்ப்புகள் வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும். இதை நாம எப்பொழுதுமே வந்துட்டு சிந்தனைக்குள்ள வச்சிருக்கணும். அதை வந்துட்டு உணர்வோடு நாம வந்துட்டு எல்லா காரியங்களும் நாம் வந்துட்டு நடக்க பழக ஆரம்பிக்கணும். ரோமர் 8வது அதிகாரத்துல 8-9 வாசிப்போம். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமென். சோ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டு நம்ம கூட எப்பொழுதுமே இருந்து செயல்படும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்துட்டு பாவ இயல்பையும் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறப்ப அந்த 3 விஷயங்களை தான் குறித்து கற்றுக் கொடுக்க போறாரு. சோ பாவத்தை குறிச்சும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் சத்தியத்துக்குள்ளாக நம்மளை சகல சத்தியத்துக்குள்ள தான் வழி நடத்த போறாரு. அப்ப நமக்கு கீழ்ப்படுகிறப்ப பாத்தீங்கன்னா அந்த பாவ இச்சைகள், அந்த பாவ இயல்புகள், அந்த ஆசைகள் எல்லாவற்றையுமே நம்மளை விட்டு முழுமையா வந்துட்டு அகற்றி கொண்டே இருப்பாரு. ஸோ இன்னைக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுத்தப்பையும் சரி, எடுத்து இன்னைக்கு வந்து பல ஆண்டுகள் நம்ம வந்து ஆவியானவருடைய துணையோட வழிநடத்தின்படி இன்னைக்கு நடந்து வரப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 100 பாவம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 90 பாவங்கள் வந்து நம்மளை விட்டு சுத்தமா வந்துட்டு போயிருக்கும். இதுல இன்னும் ஒரு சில காரியங்கள் வந்துட்டு நாம இன்னும் வந்துட்டு ஒரு போராட்டத்துல வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி ஏதாவது காரியங்கள் இருந்துச்சுனாக்க நம்மளுடைய பலவீனத்தை வந்துட்டு கர்த்தர்கிட்ட வந்து சொல்லணுங்கிறது அவருடைய சித்தமாக இருக்கிறது. அதை சொல்லி நாம் வந்து அதை எளிமையாக மேற்கொள்வதற்கு அவர் கிருபையை பவுலுக்கு எப்படி கொடுத்தாரோ அதே போல நாம ஒவ்வொருத்தருக்குமே வந்து அந்த கிருபையை கொடுத்திருக்கிறாரு. அதை நாம விசுவசித்து நடக்கிற பிள்ளைகளாக நாம இருக்க வேண்டும். 2 பேதுரு 1 அதிகாரத்துல 3-4 வசனங்கள் வாசி. நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நாம வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற ஜீவனுக்குள்ளேயும் சரி, நித்திய ஜீவனுக்குள்ள போறதற்கும் நமக்கு தேவ பக்தியில வளர்றதுக்கு வேண்டிய எல்லாவற்றையுமே கர்த்தர் வந்துட்டு அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஏற்கனவே நம்ம வந்துட்டு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு உன்னதங்களிலே நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தை கர்த்தர் வந்து கொடுத்துட்டாரு. அதை நாம வந்துட்டு விசுவசிக்க வேண்டும். ஏன்னா எல்லா வாக்கு தத்தங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்றும் நமக்கு வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. அதை நாம எப்பொழுதுமே விசுவாசிக்க வேண்டும். எந்த ஒரு சூழல்லையுமே நாம வந்துட்டு விசுவாசிக்க வேண்டும். நான் நேற்றைய தினம் வந்து திருச்சியில வந்து சகோதரர்கள் ஒரு 3 பேர் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஆஸ்பத்திரிய ஊழியத்துக்காக ஒரு 10-15 சகோதரர்கள் அங்க நோயாளிகளை போய் சந்திச்சோம். அதுல ஒவ்வொருத்தருக்குமே ஆண்டவர் வந்துட்டு வலிகள்ல இருந்து வேதனைகள்ல இருந்து இன்ஸ்டன்டாவே வந்துட்டு விடுதலையை வந்துட்டு அங்க வந்து கொடுத்ததா எங்களால வந்துட்டு பார்க்க முடிஞ்சது. அவங்க கடைசியா ஒரு சகோதரி வந்துட்டு தன்னுடைய வயதான அப்பாவுக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் இருக்கு, தொடையில வலி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்ப நாங்க போய் ஜெபம் பண்ணோம். 2-3 தடவை வந்துட்டு இயேசுவின் நாமத்தினால அந்த வலியை வெளியே போன்னு சொன்னப்ப அவருடைய வலி வந்து சுத்தமா போயிருச்சு. அவரால் காலை அசைக்க முடிஞ்சிச்சு. அப்புறம் ஆப்ரேஷனை கேன்சல் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணோம். ஸோ அந்த சகோதரி கிட்ட வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சப்ப இல்லை நானும் வந்துட்டு ஒரு ஹிந்து தான், ஆனா ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நான் வந்துட்டு ஒரு சபைக்கு போயிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு வந்து வீட்டுல வந்துட்டு அநேக போராட்டங்கள் இருக்கு. என்னுடைய வீட்டுக்காரர் வந்து ஒரு பூசாரி, அவர் வந்துட்டு குடிச்சிட்டு வந்துட்டு டெய்லி வந்துட்டு நிறைய தவறான அக்கிரமங்களையும் வீட்டுல சண்டையுமா இருக்குது. அதனால வந்துட்டு என்னால வந்துட்டு ஜெபம் கர்த்தர் மேல எனக்கு எல்லா முழு விசுவாசம் இருக்கு. ஆனா வசனத்தையும் என்னால வாசிக்க முடியல, ஜெபமும் என்னால பண்ண முடியல. ஆனா நான் கர்த்தர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் ஏசப்பா, நீங்க என் இருதயத்தை மட்டும் பாருங்க, என்னுடைய செயல்களை வந்துட்டு நீங்க வந்துட்டு பார்க்காதீங்க.
ஏன்னா நான் வந்துட்டு அந்த சூழல், அந்த ஹிந்து குடும்பத்துல பிறந்து நான் அதுக்குள்ள கட்டுக்குள்ள இருக்கிறேன், ஆனா நான் அவங்களை முழுமையாக விசுவசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க கிட்ட கேட்டேன், நீங்க யாரு கிறிஸ்துவுக்குள்ள அப்படின்னு கேட்டப்ப அவங்களுக்கு அதை வந்து முழுமையா வந்துட்டு சொல்ல தெரியல. அப்ப ஏற்கனவே நீங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க, நீங்க வந்துட்டு தேவனுடைய பிள்ளைங்கிறத நீங்க வந்துட்டு முழுமையா நம்புங்க. இததான் வந்து பிசாசானவன் வந்துட்டு நமக்கு வந்து மறைச்சு வச்சிருக்கிறான். உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துட்டு உங்க கணவர் மூலியமாக வரும் பொழுது நீங்க பிரச்சனைகளை பாக்குறீங்களோ, அந்த பிரச்சனைகளை கர்த்தர்கிட்ட கொண்டு போக முடியாதபடி உங்களுக்கு ஏற்கனவே கர்த்தர் வந்துட்டு எல்லா வரங்களையும் வந்து கர்த்தர் கொடுத்திருக்காரு, வல்லமையும் கொடுத்திருக்கிறாரு. நீங்க வந்துட்டு தேவனுடைய பிள்ளை, அதை வந்துட்டு முழுமையாக புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா உங்களுடைய அடையாளமே வந்து கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அந்த மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறாங்கிறது, அந்த சத்தியத்தை கொஞ்சம் எடுத்து சொல்ல சொல்ல அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க வந்துட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு ஜெபம் பண்ற காரியங்களை குறித்து நாங்க அங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்தோம். அப்ப இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வந்துட்டு நாம வந்துட்டு தேவனுடைய பிள்ளை, நமக்கு எல்லா விஷயத்தையும் கர்த்தர் ஏற்கனவே அவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு ஏற்கனவே எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை வந்துட்டு கொடுத்துட்டாரு. எதற்காக அவர் கொடுத்தாரு? இந்த இச்சையினால் உண்டான இந்த உலகத்திலிருந்து நாம வந்துட்டு தப்பி பிழைக்க வேண்டும் என்பதற்காக தான் வந்துட்டு அதை எல்லாத்தையுமே வந்துட்டு கொடுத்துட்டாரு. அதை நாம வந்து முழுமையா வந்துட்டு அங்கீகரிக்க வேண்டும். அதை எப்படி அங்கீகரிக்க முடியும்னாக்க, நம்முடைய அறிவு, ஞானம், இது எல்லாற்றையுமே வந்துட்டு எது எல்லாம் வந்து கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கிற காரியங்களை நாம வந்து விட்டுட்டு என்னுடைய சரீரத்தை வந்துட்டு கர்த்தருடைய சித்தத்திற்கு நான் பயன்படுத்துவதற்கும் அவருடைய ராஜ்யத்தை பூமியில விரிவடைய செய்வதற்கும் நான் வந்துட்டு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்கு நான் சத்தியத்தை வந்துட்டு முழுமையாக விசுவசித்து அவருடைய நீதி என்னும் மார்க்கவசத்தை எப்பொழுதுமே அணிந்த பிள்ளையாக நான் வந்து இருக்க வேண்டும்ங்கிறத இந்த வசனத்தின் மூலியமா உணர்ந்து கொள்வோம். ரோமர்ல 1:17 வாசிப்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமென். நம்முடைய நீதியானது தேவனுடைய நீதியை வந்துட்டு நமக்கு கிடைக்கப்பட்டிருந்த நீதி எப்படி, அதை நாம் வந்துட்டு விசுவாசத்தின் மூலியமாக இலவசமா தான் வந்துட்டு பெற்றுக்கொண்டோம். ஆனா அந்த பெற்றுக்கொண்ட அந்த தேவனுடைய நீதியை நாம வந்துட்டு இறுதி வரைக்கும் காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா மனுஷகுமாரன் பூமிக்கு வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரன் வசனம் இருக்குது. நாம மனுஷகுமாரன் வரும் பொழுது எந்த ஒரு சூழலையும் வந்துட்டு விசுவாசத்துல நிலைத்திருந்து நாம இன்னும் வந்துட்டு அதுல வந்துட்டு வளர்கிற பிள்ளைகளாக வந்துட்டு இருக்கணும். ஏன்னா அவருடைய கிருபை என்றென்றைக்கு நமக்கு வந்துட்டு இருக்கிறது. நம்ம விசுவாசத்தின் மூலியமாக நம்ம வந்துட்டு நீதியை வந்துட்டு அணிந்து கொண்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வாசிப்போமே கடைசி வசனமாக 1 யோவான்ல 3:9 வாசிப்போம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஆமென். அப்ப தேவனால் பிறந்தனா, ஏன்னா கர்த்தர் வந்துட்டு என்னுடைய ஆவி வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி பிசாசோட ஆவியோடு ஒன்று திருந்ததுங்கிறது நமக்கு வசனம் தெளிவாக இருக்கிறது. இன்னைக்கு நான் வந்துட்டு மறுபடியும் பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆவி எனக்குள்ள இருக்குது. கர்த்தரோட இசைந்து இருக்கிறவன் அவருடனே கூட ஒரே ஆவியாக இருக்கிறான். அப்ப ஒரே ஆவியாக இருக்கிறப்ப நாம வசனத்தையும் சாட்சியுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க பிசாசானவன் நமக்கு எதிராகவே எப்பொழுதுமே யுத்தத்துல இருக்கிறான். பல விதமான சோதனைகளை நமக்கு வந்துட்டு பாவத்துல விழ வைக்கிறதுக்காக, தேவனுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச வைப்பதற்காக. ஏன்னா நம்ம வந்து பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து பாத்தீங்கன்னாக்க ஆவிக்குரிய வார்த்தைகள் தான். ஏன்னா வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நாம வந்துட்டு கணக்கு கொடுக்க வேண்டும். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் வார்த்தையின் மூலியமா தான் இந்த உலகத்தை முழுவதையுமே வந்துட்டு சிருஷ்டித்தார். நாம பேசுற வார்த்தை வந்துட்டு ஆவிக்குரிய உலகத்துல வந்துட்டு அங்க வந்துட்டு அது வந்துட்டு ஒரு செயல்களாக அங்க வந்து மாறுங்கிறத நாம வந்துட்டு உணர்ந்து கொள்ள வேண்டும். அது ஒரு தவறான ஒரு வார்த்தையின் மூலியமாக நாம தேவனுக்கு எதிராக செயல்படக்கூடாது அப்படிங்கிறத நாம முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். சோ பிசாசானவனுக்கு எதிராக நாம் ஆவிக்குரிய யுத்தத்துல எப்பொழுதுமே வந்துட்டு போராட வேண்டுமானால் முதலில் வந்துட்டு அவருடைய நீதி என்னும் மார்க்கவசத்தை நாம் அணிந்து கொண்டு தற்காப்போட தான் நாம வந்துட்டு செயல்பட வேண்டும். நமக்குள்ள வந்து நீதி இல்லைனாக்க நாம வந்துட்டு யுத்தத்துல நிலைத்து நிற்கவே முடியாதுங்கிறத நாம இதன் மூலியமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வந்துட்டு பிசாசானவன் நம்மகிட்ட நீதி இருந்துச்சுன்னா பிசாசானவனால நம்மளை எந்த விதத்திலையுமே வந்துட்டு குற்றம் சுமத்த முடியாது தேவனுக்கு முன்பாக. சோ அதை நாம வந்துட்டு முழுமையாக புரிந்தவர்களாக நாம இன்னும் வந்துட்டு மற்ற சர்வாயுத
வர்க்கத்தை குறித்து நம்ம வந்துட்டு வரும் வாரங்களில் வந்துட்டு அதை வந்து தேவனுக்கு சித்தமானால் அதை நாம் வந்து தொடர்ந்து தெரிந்து கொள்வோம். ஏன்னா அவரை அறிகிற அறிவில் நாம வளரும் பொழுதுதான் வந்துட்டு நாம இன்னமும் பரிசுத்திலே நிலைத்து நிற்க முடியும். பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து எளிமையாக போராட முடியுங்கிறதுக்காக தான் கர்த்தர் வந்துட்டு இந்த சர்வாயுத வர்க்கத்தை எளிமையா வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அதை நாம் எப்பொழுதுமே வந்துட்டு தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் வந்துட்டு தேவனுடைய சித்தமாக இருக்குது. அதற்காக இப்பொழுது நாம் வந்து ஜெபம் செய்வோம். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் அன்புள்ளவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர். அப்பா தகப்பனே, இன்றளவும் எங்களை வந்துட்டு உம்முடைய ஆவியினாலே உம்முடைய பிள்ளையாக எங்களுக்கு நீர் தெரிந்து கொண்டு எங்களுக்கு எல்லா திவ்ய வல்லமையும் எங்களுக்கு வந்து நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் வந்து ஆவியிலே எந்த விதத்திலும் பயம் இல்லாமல் நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபத்திலே விழித்திருந்து பிசாசானவனாகிய எதிராளியாகிய பிசாசானவனை நாங்கள் மேற்கொள்வதற்கு அவன் கொண்டு வருகிற சோதனைகளை எல்லாவற்றையுமே நாங்கள் எளிமையாக மேற்கொள்வதற்கு இந்த மாறுபாடான உலகத்திலிருந்து நாங்கள் எங்களை வந்துட்டு காத்து கொள்வதற்கு பரிசுத்தத்துல எங்களை வந்து காத்துக்கொள்வதற்காக நீங்க எங்க கூட இருந்து எங்களுக்கு எல்லா வகையிலும் நீங்க வந்துட்டு எங்களுக்கு உதவி செய்றீங்கப்பா. இந்நாள் வரைக்கும் எங்களுடைய எல்லா தேவைகளையும், எங்களுக்கு தேவையான உணவு, உடை, தங்குமிடம், எங்களுக்கு ஏதாவது ஒரு நோய்கள் வந்திருந்தாலும் அந்த நோய்கள் இருந்து விடுதலை ஆவதற்கு அப்பா தகப்பனே நீங்க வந்துட்டு உங்களுடைய சத்திய வசனத்துல வாக்கு தத்தம் பண்ணி கொடுத்தீங்கப்பா. அந்த வாக்கு தத்துவத்தின்படி எங்களுக்கு வந்துட்டு நாங்க வந்துட்டு உங்களுடைய தழும்புகளால வந்துட்டு குணமாகிறோம். எங்களுக்காக நீங்க வந்துட்டு காயப்பட்டீங்கப்பா. உங்களுடைய ரத்தம் வந்து எங்களுடைய சகல பாவங்களை சுத்திகரிக்குதப்பா. அப்பா தகப்பனே, நாங்க எப்பொழுதுமே உம்முடைய நீதியை, எங்களுடைய நீதி அல்ல, உம்முடைய நீதியை நாங்க அணிந்த பிள்ளைகளாக இருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துமப்பா. இது இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் அவர்கள் பிள்ளைகள் குடும்பத்தார் அனைவரையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேனப்பா. அப்ப இங்க வந்திருக்கிறவர்கள் அனைவருமே உங்களுடைய நீதியை உடையவர்களாக உங்களுடைய நீதியை அணிந்து கொண்டு இனி ஒவ்வொரு நாளும் பாவத்திலிருந்து மீள்வதற்கும் எல்லா சோதனைகளிலிருந்து அவங்க வந்து வெற்றி அடைவதற்கும் நீர் அவர்களை உம்முடைய ராஜ்யத்திலே இன்னும் வந்துட்டு அதை வந்து பூமியிலே விரிவுபடுத்துவதற்கு ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேனப்பா. இயேசுவே, ஜீவன் உள்ளவரே, எங்களுக்கு எதிராக இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் எதிராக செயல்படுகிற ஏதாவது நோய்கள் மூலியமாகவும் இந்த அவர்களுடைய சரீரத்துல பலவீனத்தை கொடுக்கிற எல்லா அசுத்தாவியையும் பிசாசின் கிரைகளையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்களை எல்லோரையும் விட்டு வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். இயேசுவே, ஜீவன் உள்ளவரே, உங்களுடைய தழும்புகளால எல்லோருமே வந்துட்டு சுகம் அடைந்து விட்டார்கள் என்பதை விசுவசிக்கிறேன். அப்பா இயேசுவே, நாங்கள் இன்னும் ஏதாவது ஒரு காரியங்களை மனம் திரும்ப வேண்டியது இருந்துச்சுனால், இன்னும் ஒப்புரவாத காரியங்கள் ஏதாவது இருந்தால் நீர் அதை இங்க ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தி எங்களை உம்முடைய ஆவியினாலே வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய எல்லா ஜபத்தையுமே ஏறெடுத்து கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், brothers and sisters.